இந்த வீக் வந்து என் ஹஸ்பண்டுக்கு லாங் வீக்கெண்டுங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போயிருந்தோம். மண்டே வந்து கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறதுனால சாட்டர்டே சண்டே மண்டே 3 days வந்து லீவு. ஸோ நாங்கள் வந்து 1 வீக் முன்னாடியே வந்து நாங்கள் வந்து பஸ் வந்து புக் பண்ணிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா ஹுவா ஹின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிளேஸ் இருக்குதுங்க. அங்கே தான் நாங்கள் போகிறோம். இது என்ன ஃபுல்லாகவே வந்து பீச் ஏரியா தான். இந்த பஸ் வந்து டாங்மோங் ஏர்போர்ட் டு ஹுவா ஹின் டேரெக்டாக போகுது. நாங்கள் வந்து அதுக்கு சென்டரில் இருக்கிறதுனால நாங்கள் அங்கே வந்து ஹோல்டு பண்ணி நாங்கள் வந்து அங்கேருந்து ஏறிக்கிட்டோம். டைம் கொடுத்துருவாங்க, ட்ராவல்ஸ் இருக்கும். அங்கே போய் நம்ம பே பண்ணிட்டோன்னா அவங்க வந்து டைம் சொல்லிடுவாங்க. அந்த டைமுக்கு வந்து நம்மளுக்கு பஸ்ஸு கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம வந்து பஸ்ஸில் ஏறியெல்லாம். பஸ்ஸு சூப்பர் ஃபெசிலிட்டிஸுங்க. ஃபுல் ஏசி தான். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்க. ஒரு 1.5 மணி நேரம் தாங்க ட்ராவல். நாங்கள் எங்கள் ஏரியாவிலேருந்து ஹுவா ஹின்க்கு வந்து 1.5 மணி நேரம் தான். பட் ஏர்போர்ட்லேருந்து வரதா இருந்தால் 4 hour ஆகும். நீங்கள் வந்து ஏர்போர்ட்லேருந்து வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு நிறையா இருக்கிற தாய்லாண்டில் இருக்க எல்லா பிளேஸ்க்குமே வந்து பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ கரண்ட்லி நல்லாவே அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஹுவா ஹின்க்கு முன்னாடி சாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் ஒன்று இருக்குது. அங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு 1 night அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே இறங்கிட்டு நாங்கள் வந்து போல்ட் ஆப்பில் புக் பண்ணிவிட்டு கார் வந்து நாங்கள் புக் பண்ணி எங்களோட ஹோட்டலுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஹோட்டலுக்கு வந்து ஒரு 4 kilometer அப்படின்னு போட்டிருந்துச்சு. போல்ட்டில் புக் பண்ணோன்னா நம்மளுக்கு போல்ட் சார்ஜுமே வந்து இந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஆஃபர் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருந்து ஹுவா ஹின்க்கு வந்து ஒரு 13 to 15 kilometer தான். அது வந்து மார்னிங் நம்ம போய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விசிட் பண்ணலாம். இது தாங்க நாங்கள் வந்து சூஸ் பண்ண ஹோட்டல். இது வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரியான டைப்பு. நான் ஏன் ஹாஸ்டலை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து அப்கமிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். இதோட ரூம் டூர், இந்த ஹாஸ்டல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன்.